இன்னொரு முறை செய்யலாம். இந்த மாதிரி இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணணும். 5 நிமிடம் முதல் 10 நிமிடம் வரை இந்த பயிற்சியை நீங்கள் செய்து பழகலாம். இமீடியட்டாக நீங்கள் ஆக்சிமீட்டர் வச்சு பார்க்கும் பொழுது உங்கள் ஆக்சிஜன் லெவல் அவ்வளோ மேஜிக்கலி இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் ஆச்சாரிய ஸ்ரீ வித்யா துர்கா and welcome to my YouTube channel Mansi Vidya. இந்த வீடியோவில் ஒரு 2 டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம உடம்புடைய ஆக்சிஜன் லெவல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இம்மீடியட்டாக அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கொரோனா வைரஸ் 2வது அலை இப்போ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற இந்த தருணத்தில் நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஆக்சிஜன் லெவல்ஸை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும், நார்மலைஸ் பண்ணுறது. இதை ரொம்ப ஈஸியாக 2 பிராணாயாம பயிற்சிகளை மேற்கொள்வதனாலே நம்ம இன்டாக்டாக வைக்க முடியும். வீட்டிலேயே இதை நம்ம பயிற்சி செய்வதனாலே நமக்கு எந்த விதமான அதர் பாதிப்புகளும் இருக்க போவது கிடையாது. இப்போ அந்த 2 டெக்னிக்ஸை நம்ம பார்க்கலாம். இது யார் வேணால் எளிமையாக செய்யக்கூடிய பயிற்சிகளை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஏற்கனவே முதல்ல ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே கடந்த ஆண்டு இதே மாதிரி கொரோனா வைரஸ் முதல் அலை வரும் பொழுது ஒரு வீடியோ நம்ம வெளியிட்டிருந்தோம். அதில் குறிப்பாக ஒரு 8 ஆசனங்கள், அது போக 2 பிராணாயாம பயிற்சிகளை சொல்லி வெளியிட்டிருந்தோம். ஆசன பயிற்சிகள் செய்யணுங்கிறவங்க அந்த ஆசனங்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதையே பார்த்து நீங்கள் ஆசனங்களில் பழகலாம். அதுலேயும் இந்த பிராணாயாம பயிற்சியும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது அது என்னென்ன பயிற்சி அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், எளிமையாக யார் வேணுமானாலும் இந்த பயிற்சிகளை செய்து ஆக்சிஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பயிற்சி பார்க்கலாம். முதலாவதாக பஸ்திரிகா பிராணாயாமம், அதாவது ரேபிட் எக்ஸ்பெல்ஷன் பிரீத்திங் சொல்லுவாங்க. இது நீங்கள் எந்த நிலையில் வேணால் உட்காந்து பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நேராக உங்கள் உடம்பை நல்லா நேராக வச்சுக்கணும். முதுகு தண்டை நேராக வச்சு உட்காந்துக்கோங்க. இப்போ நான் உட்காந்துருக்கிறது அர்த்த பத்மாசன். அது இல்லாமல் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம், ஈஸி போஸ்டில் உட்காந்துக்கலாம், நாற்காலியில் காலை கீழே தொங்க போட்டு உட்காந்து இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம். இதுக்கு தயாரிப்பு முறை இது மட்டும்தான். இப்போது எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். கைகளை நல்லா விரித்து வச்சுக்கோங்க, முதுகு தண்டு நேராக வச்சுக்கோங்க. நல்ல சுவாசத்தை ஆழமாக இழுத்து வெளியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியேற்றணும். மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து எக்ஸேலிங் ரொம்ப ரேப்பிடாக இருக்கணும். அதான் ரேப்பிட் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் சொல்லுவோம். எப்படி பண்ணுறதுங்கள பார்க்கலாம். நல்லா மூச்சை ஆழமாக இழுக்கணும். இந்த மாதிரி இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணணும். இது முதல்ல ஆரம்ப நிலைகளில் 5 முதல் 10 சுற்றுக்கள் நீங்கள் இதை செய்யலாம் பழகிறதுக்காக. ஆனால் பழகினதுக்கப்புறமா 5 நிமிடம் முதல் 10 நிமிடம் வரை இந்த பயிற்சியை நீங்கள் செய்து பழகலாம். இம்மீடியட்டாக நீங்கள் ஆக்சிமீட்டர் வச்சு பார்க்கும் பொழுது உங்கள் ஆக்சிஜன் லெவல் அவ்வளோ மேஜிக்கலி இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு டெக்னிக். இது நீங்கள் காலையில் செய்யலாம், மத்தியானம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற டைமில் செய்துக்கலாம். எப்பப்போ உங்களுக்கு ஒரு கன்ஜஷன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பயிற்சியை செய்யலாம். இது 2-3 விதமாக செய்வாங்க. நான் சொல்லி கொடுத்தது எளிமையான முறை. கோவிட் அஃபெக்ட் ஆகிருக்கிறவங்களும் செய்யலாம், அதிலிருந்து குணமடைந்தவர்களும் இந்த பயிற்சியை செய்துட்டு வரலாம். இப்போது 2வது டெக்னிக். இந்த டெக்னிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி வெரி யூஸ்ஃபுல். இது ஹம்மிங் பி பிராமரி பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னா,
நம்ம அந்த ஹம்மிங் பண்ணும் பொழுது அந்த மகர ஒளியானது நம்ம மூளைக்குள்ளே போய் அங்கேருந்து அந்த எனர்ஜி வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற அந்த மாலிக்யூலை ஆக்டிவேட் பண்ணுது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற அந்த மாலிக்யூல் நம்ம லங்ஸ்லேயும் வேறு எங்கேயுமே அந்த வைரஸினுடைய தொற்று பரவாமல் தடுக்கிறது. நைட்ரிக் ரிச் அண்ட் நைட்ரிக் ஆக்சைடு உள்ள இந்த பிராணாயாமத்தை செய்யும் பொழுது நமக்கு இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகுது அண்ட் ஆக்சிஜன் லெவல்ஸ் குறையாம அப்படியே ஹோல்ட் ஆகுது. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். நல்லா அதே மாதிரி நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஆழமாக மூச்சு இழுக்கணும். நாசி வழியாக அதன் மூக்கின் வழியாக நல்லா ஆழமாக மூச்சு இழுத்து வாய்கை மூடி இம் அப்படிங்கிற அந்த மகர ஒலின்னு சொல்லக்கூடிய ஓம் அப்படிங்கிற கடைசியாக நம்ம உச்சரிக்கக்கூடிய அந்த இம் மந்திரத்தை நம்ம வாயை மூடி ஹம் பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களால் எவ்வளோமோ அந்த நல்லா ஆழமாக மூச்சு இழுத்து நல்லா மெதுவாக சத்தமாக வெளியேற்றணும். இன்னொரு முறை செய்யலாம். இந்த பிராணாயாமம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிட்டென்ஷன் பிரீத்திங், அதாவது கும்பகம் பண்ணுறது இன்னுமே நல்ல உபயோகமாக இருக்கும். கும்பகம் அப்படிங்கிறது நல்ல ஆழமாக மூச்சை இழுத்து உங்கள் லங்ஸ்குள்ளே மூச்சை அப்படியே நிறுத்துறது. தட் இஸ் இன்ஹேலிங். உங்களால் கம்ஃபர்டபுளாக எவ்வளோ வினாடிகள் நிறுத்த முடியுமோ அவ்வளோ வினாடிகள் கம்ஃபர்டபுளாக ஒவ்வொரு ப்ரீத்திங் முடித்ததுக்கப்புறமும் நீங்கள் இந்த கும்பக பயிற்சியை பண்ணும் பொழுது உங்கள் ஆக்சிஜன் லெவல் ஆகட்டும், இம்யூனிட்டி லெவல் ஆகட்டும், நான் சொன்ன அந்த நைட்ரிக் ஆக்சைடு மாலிக்யூல் ஆகட்டும் நல்லபடியாக நம்ம உடலில் வேலை செய்து பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ஹம்மிங் பீயை காதுகளை இந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய இந்த மடல்களை அழுத்தி மூடிக்கிட்டு நீங்கள் இந்த கைகள் அழுத்தி கை பெருவிரலை வச்சு அழுத்தி மூடி தலைகளை ரெஸ்ட் பண்ணிட்டும் நீங்கள் அந்த பயிற்சியை செய்யலாம். இந்த மாதிரி நல்லா ஆழமாக நீளமாக அழுத்தமாக சொல்லும் பொழுது இதனுடைய வைப்ரேஷன் அதிகமாகி இன்னும் உங்களோட இம்யூனிட்டி பவர் அண்ட் ஆக்சிஜன் லெவல்ஸ் நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு சத்துள்ள உணவுகள் என்னென்ன, அதே மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஆசனங்கள் என்னென்ன ஆசனங்கள் மூலியமாக பிராணசக்தியை நம்முடனே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், உடனுக்குடனே நம்ம ரிட்டென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வரக்கூடிய அடுத்த சில வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மான்சி வித்யா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்துக்குமே போய் சேரணுங்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு இந்த வீடியோவை இமீடியட்டாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Do subscribe to our YouTube channel and press the bell icon to never miss another update from Mansi Vidya.